நம்மை சுற்றியுள்ள உலகம் எண்ணற்ற அதிசயங்களை கொண்டிருக்குது. அந்த வகையில மனித உடலுடைய அற்புதங்களாக அமைகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, சராசரியாக ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாள்ல ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 300 மில்லியன் செல்களை உருவாக்கக்கூடியவனாம். மனித உடல்ல இருக்கக்கூடிய இரத்த நாளங்களுடைய அளவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா சுமார் 96,000 கிலோமீட்டராக அமைந்திருக்குமா. உதாரணத்துக்கு அப்படின்னு சொல்ல போனா நம்ம பூமிய 2.5 முறை சுற்றி வர்றதுக்கு அர்த்தமா. அதே மாதிரி விண்வெளியினுடைய விந்தையான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் போது வியாழன் கிரகத்துல ஒரு நாள் அப்படிங்கிறது வெறும் 10 மணி நேரம் மட்டுமாகத்தான் இருக்குமா. அதே மாதிரி சூரியன்ல இருந்து விடப்படக்கூடிய ஒளியானது பூமியை அடையிறதற்கு 8 நிமிடங்கள் எடுக்குமா. நம்முடைய பால்வெளி அண்டத்துல மட்டுமே சுமார் 100 பில்லியன் கிரகங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் கணக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி விலங்குகளோட உலகத்துல வியப்பூட்டக்கூடிய வகையில அமைந்திருக்கிற ஒரு சில விஷயங்களாக இருக்கிறது என்ன அப்படின்னா, டொல்பின்களால ஒரு கண்ணை மட்டும் மூடிக்கொண்டு தூங்க முடியுமா. அந்த வகையில அப்படி தூங்கும் போது டொல்பின்களுடைய மூளையில ஒரு பகுதிக்கு மட்டும் ஓய்வு கொடுக்கறதுக்கு அனுமதிக்குமா இந்த டொல்பின்கள். பறவைகளால காந்த புலத்தை நன்கு உணர முடியுமா. இது மட்டும் இல்லாம பறவைகளுடைய நீண்ட தூர இடப்பெயர்வுக்கும் இந்த காந்த புலம் உதவி செய்தான். ஒட்டகச்சிவிங்கிக்கு நாக்கு மட்டுமே 50 சென்டிமீட்டர் அளவுக்கு நீளம் இருக்குமா. அதே மாதிரி உணவு மற்றும் பான வகைகள்ல நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது என்னன்னா, ஒரு தேநீர் பை உருவாக்குறதுக்காக சுமார் 2000 தேயிலை இலைகள் பயன்படுத்தப்படுதாம். சாக்லேட் ஒரு காலத்துல பணமாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது எங்க அப்படின்னா மெக்சிகோவுல சொக்கோ விதைகள் பணமாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, மனித உடல்ல மறைக்கப்பட்ட விஷயங்கள் என்னென்ன விஷயங்களாக இருக்கும். அந்த விஷயங்களாக இருக்கிறது என்னன்னா, மனித மூளையால 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை சுமார் 70,000 எண்ணங்களை உருவாக்க முடியுமாம். அதே மாதிரி நம்முடைய கண்கள் சுமார் 10 மில்லியன் நிறங்களை வேறுபடுத்தி அடையாளம் கண்டு கொள்ளுமா. மனித உடல்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏவை நம்ம நீட்டும் போது அது பூமியிலிருந்து சூரியனை சுமார் 600 தடவை சென்று வரதற்கு சமமாகுமா.